AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தியை பார்க்கிறோம். T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் இடம்பெற்றிருப்பதாக பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. 15 பேர் கொண்ட T20 உலகக்கோப்பை அணி தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சந்தனம் இணைந்திருக்கிறார். சந்தனம், இந்த 20 பேர்ல யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, விரிவான விவரம். விக்னேஷ், இந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறக்கூடிய இந்திய அணி T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியுடைய அறிவிப்பு என்பது வருகின்ற மே 1ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த மே 1ஆம் தேதிக்கு முன்பாக அனைத்து அணிகளுமே இந்த உலகக்கோப்பை தொடருக்கான அணியை அறிவிக்க வேண்டும் என ICC இறுதி தேதியை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் இந்திய அணிக்கான தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது அஜித் அகர்கர், ரோஹித் சர்மா ஆகியோர் நேற்று டெல்லியில சந்தித்து பேசியிருந்தார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்போது நமக்கு இந்த உலகக்கோப்பை தொடர்ல எந்தெந்த வீரர்கள் முக்கியமாக இடம்பெற்று இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில ஏற்கனவே பல்வேறு செய்திகள் வெளிவந்தன. இந்திய T20 அணியில KL ராகுலுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ரோஹித் சர்மா பேசியிருந்தார். இந்த சூழல் தான் T20 அணியில பார்த்தீங்கன்னா முதல் இந்திய அணியுடைய முதல் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் இடம்பெற்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக காயத்திற்கு பிறகு, ஒரு ஆண்டுக்கு காயத்திற்கு பிறகு திரும்பி வந்தாலும் தொடர்ந்து IPL தொடர்ல சிறப்பாக விளையாடி வரக்கூடிய ரிஷப் பண்ட் இந்திய அணியினுடைய முதல் விக்கெட் கீப்பராகவும், இன்னொரு விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் இந்த உலகக்கோப்பையினுடைய அணியில இடம்பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போன்று விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், ஜடேஜா உள்ளிட்ட மூத்தவர்களும் வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், அதே போல ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது என 4 வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில இடம்பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் இந்த IPL தொடர் முழுவதுமாக சிறப்பாக விளையாடி வருகிறார். அவர் இந்திய அணியில இடம்பெற வேண்டும் என பல்வேறு நபர்கள் தெரிவித்தாலும் கூட சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் CSK அணிக்காக கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இம்பாக்ட் பிளேயர் விதிமுறையின் கீழே இம்பாக்ட் பிளேயராக மட்டுமே விளையாடி வருகிறார். அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலும் கூட அவர் ஃபீல்டிங் மற்றும் பந்து வீச்சுல தொடர்ந்து ஈடுபடாமல் இருக்கிறார். ஏற்கனவே BCCI தரப்பிலிருந்து அவருக்கு இந்த உலகக்கோப்பை T20 அணியில இடம்பெற வேண்டும் என்றால் பந்து வீச வேண்டும், அதே போன்று ஃபீல்டிங் நிற்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல் வழங்கிய போதும் தொடர்ந்து அவர் CSK அணிக்காக இம்பாக்ட் பிளேயர் விதிமுறையில பேட்டிங் மட்டும் விளையாடி வருவதால 15 பேர் கொண்ட அணியில அவர் இடம்பெறவில்லை என்று தெரிகிறது. இருப்பினும் கூட 15 பேர் கொண்ட அணியோடு சேர்ந்து 3 வீரர்கள் கூடுதலாக இந்த அணியோடு பயணம் செய்திருக்கிறார்கள். திடீரென எந்த வீரருக்காக காயமடைந்தால் அவர்களுக்கு மாற்று வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பட்டியலில் 3 வீரர்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சிவம் துபே, சுப்மன் கில், அதே போன்று ராஜஸ்தான் அணிக்காக இந்த ஆண்டு சிறப்பாக விளையாடி வரக்கூடிய ரியான் பராக் அந்த அணியில இந்த மாற்று வீரர்கள் பட்டியலில் இடம்பெற இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் கூட இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, இறுதி செய்வதற்கான காலம் இருக்கிறது. கலீல் அகமது வேகப்பந்து வீச்சாளராக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிய வந்தாலும் கூட அவரை மாற்றுவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா? அதே போன்று ஹார்திக் பாண்டியானுடைய தொடர்ந்து பந்து வீசாமல் இருக்கிறார். இருப்பினும் ஹார்திக் பாண்டியா இந்த உலகக்கோப்பையில 4 ஓவர் வீசுவாரா என்பது குறித்தான கேள்விகள் இருக்கிறது. இருப்பினும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி KL ராகுல் இந்திய அணியில இந்த முறை இடம்பெறவில்லை என்றும், அதே சஞ்சு சாம்சன் இடம்பெறுவார் என்றும், முக்கியமாக இந்திய அணிக்காக கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக ஆல்ரவுண்டராக விளையாடி வந்த அக்ஷர் பட்டேலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இடம்பெறவில்லை என்றும், அவருக்கு பதிலாக 3வது சுழற்பந்து வீச்சாளராக ரவி பிஷ்னாய் இடம்பெற்றிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மே 1ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தனகுமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.